ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு காட்டேஜ் ட்ரிப் போகிறோன்னு. ஸோ அதனால் நாங்கள்லாம் ஃபேமிலியாக கிளம்பியாச்சு. இப்போ நம்ம வந்து ஆஷ், அப்புறம் ஜியா, கேர்லின், ரவுடி எல்லாருமே நம்ம ஃபஸ்ட்டு போய்கிட்டு இருக்கோம். இன்னும் 2 கார் வந்து பிஹைண்டில் வரப்போகுது. ஆக்சுவலாக எங்கே போகிறோம் அப்படின்னா கவர்த்தா லேக்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான காட்டேஜ் கண்ட்ரின்னு சொல்லலாம். அங்கே நிறைய காட்டேஜஸ் இருக்கும், நிறைய லேக்ஸ் இருக்கும். அது ஒரு பெரிய ஏரியா கவர்த்தா லேக்ஸ்ன்றது. அதில் ஹெட் லேக் அப்படின்னு சொல்லி ஒரு லேக் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு காட்டேஜ் இருக்குது. ஸோ அங்கே தான் போய் 2 நாள் ஸ்டே பண்ண போகிறோம், 2 நைட். எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஆளாக போனாதான் வீடு வந்து அழுக்கு பண்றதுக்கு முன்னாடி இல்ல திங்ஸ் எல்லாம் கொண்டாந்து வைக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்க முடியும் அப்படின்றனால நம்ம முதல்ல போய்கிட்டு இருக்கோம். யாரா இந்த காலகட்ட சமாளம் கொண்டு வந்து வச்சது? இவர்தான். இவருக்கு இதான் வேலை. ஸோ ஆக்சுவலாக வீக் டேல போகிறோம். டக்குன்னு முடிவு பண்ண ட்ரிப்பு, ரொம்ப ஒரு ஷார்ட் டைமில் வீக் டேல அப்படின்னு வரும்போது பெருசாக நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் யாரும் இன்வைட் பண்ண முடியல. யாரெல்லாம் அவைலபிளாக இருந்தாங்களோ குவிக்காக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி தான் பொங்கல், பட் நாங்கள் நாளைக்கு வந்து அங்கே பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கோம். அதனால் வேஷ்டி சட்டை சாரி எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. நாளைக்கு ஆஷ் தான் வந்து பொங்கல் வைக்க போகிறாங்க. பண்டிகை அப்படின்னு வந்துருச்சுனாலே ஜெகன், அஸ்வினி, மகேஷ், கீர்த்தி எல்லாம் கொஞ்சம் விழுந்து மெனக்கட்டு நிறைய பண்ணுவாங்க. ஆக்சுவலாக வர்றதுக்கு முன்னாடியே மகேஷ் வீட்டில் ஒரு ஸ்டாப் போட்டோம். அவங்க ஆல்ரெடி பொங்கல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அவன் காரைக்குடிக்காரன். இப்போ யூஸ்வலாக எங்கள் வீட்டிலலாம் பொங்கல் அப்போது வெஜ்ஜு மட்டும்தான் செய்வோம், நான்வெஜ் செய்ய மாட்டோம். காரைக்குடி சைடில் வந்து பொங்கல் அப்பயும் வந்து மீன் குழம்பெல்லாம் வைப்பாங்க போல இருக்கு. இவன் பொங்கலுக்கு மீன் குழம்பெல்லாம் வச்சுருந்தான். எல்லாம் ஒரு கட்டிட்டு அப்படியே நம்ம கிளம்பியாச்சு. இன்னும் 25 மினிட்ஸில் ரீச் ஆகிடுவோம். பியூட்டிஃபுல்லான ப்ராப்பர்ட்டின்னு கேள்விப்பட்டேன், போய் எப்படி இருக்குன்னு ப்ராப்பர்ட்டியை காட்டுறேன். அப்பா, சரியான ஸ்னோ அடிக்குது, சூப்பராக இருக்குல்ல, வேற லெவலாக இருக்கிறது. ஒரு காட்டேஜ் ட்ரிப் போகும்போது வின்டரில் இந்த மாதிரி ஸ்னோ அடித்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு பிடிக்கும், எத்தனை பேருக்கு அது பிடிக்கும்னு தெரியல. ஏன்னா டிரைவிங் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும், காரு வலிக்கிட்டு போகும், அதெல்லாம் இருக்குது. பட் எனக்கு வந்து வி ஆர் ஆக்சுவலி என்ஜாயிங் ஸ்னோ அடிக்கிறது. அப்போ சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன், சார் இன்னைக்கு ஸ்னோ பெஞ்சா நல்லா இருக்குமே காட்டேஜில் இருக்கும்போது அப்படின்ட்டு. கடவுள் நம்ம வாய்ஸை கேட்டான் போல். கடவுள் இருக்கான் குமார்னு மறுபடியும் இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டுருக்கிறாரு காடு. ஃபுல் ஸ்னோவாக இருக்குது, ரோடெல்லாம் ஃபுல்லாக மறைஞ்சு பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வேற லெவலாக இருக்குது பாருங்கள், இந்த இடம் செம்மையாக இருக்குல்ல. காரில் அவங்க இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நான் அப்படியே குவிக்காக போயிட்டு உங்களுக்கு வீடை சுற்றி காட்டிடுறேன். ஏன்னா உள்ளே வந்ததுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டோம்னா மெஸ்ஸி ஆகிடும். ஸோ லெட்ஸ் கோ. பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ஃபுல்லாக எவ்வளோ ஸ்னோ இருக்குது பாருங்கள். நல்ல வேலை பூட்ஸ் போட்டு வந்தேன், ஃபுல்லாக ஸ்னோ. ஆல் ரைட், வந்தாச்சு. டோர் கோட் அடிச்சுட்டு உள்ளே போவோம். யூடி திறந்தாச்சு. கம், I'll show you guys. ஃபுல்லாக ஐஸ் ஆகிடுத்து. இதுதான் வந்து இந்த காட்டேஜோட மெயின் லிவிங் ஏரியா. அண்ட் இங்கேயே மேல் ஃப்ளோர்லேயே மொத்தம் 3 பெட்ரூம் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஃபுல் கிச்சனும் இருக்குது. ஓகே, தட் ஃபுல் கிச்சன், ஒரு ஃபுல் வாஷ்ரூம் இருக்குங்க. இங்கே ஒரு ஃபுல் வாஷ்ரூம் இருக்குது, கீழே ஒரு ஃபுல் வாஷ்ரூம் இருக்குது. அண்ட் இது ஒரு பெட்ரூம், இது 2வது பெட்ரூம். போனோன்னா 3வது பெட்ரூம். அண்ட் கீழே போனோன்னா உங்களுக்கு கேம் ஏரியா இருக்குது. இங்கே வந்து ஒரு பார் செட்டப் இருக்குது. இது ஒரு மினி பூல் டேபிள். அங்கே ஒரு ஃபூஸ்பால் டேபிள் இருக்குது. ஹோம் தியேட்டர் சிஸ்டம் மாதிரி இங்கே செட் பண்ணி வச்சுருக்குறாங்க, நல்ல மியூசிக் சிஸ்டமோட. அண்ட் அது இல்லாமல் இங்கே ஒரு வாஷ்ரூம் இருக்குது, ஃபுல் வாஷ்ரூம். அண்ட் இது வந்து சோனா, ஒரு குட்டி சோனா இருக்குது. அது இங்கே ஒரு 2 பேர் உட்காரலாம், பட் அதுக்கு மேலே பாசிபிள் இல்லைன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் இது ஒரு லாஸ்ட் பெட்ரூம். ஆக்சுவலாக இப்போ ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கனால இது வேறு ஒரு ஃபீல் கொடுக்குது. சம்மரில் வந்தாலும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எப்படி இருக்குது. அண்ட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜக்கூசியும் இருக்குது. அதுக்கு கீழே ஜக்கூசிக்கு மேலே அங்கே இன்னொரு இடம் இருக்குது, அதையும் நான் போய் காட்டுறேன்.
வந்து ஒரு மாதிரி செட்டில் ஆயாச்சு, உட்காந்து கதை அடிச்சிட்டு இருக்கோம். என்னஜியா ரவுடி விளாண்டுருக்கான், வீடெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஜாலி அடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் சரியான ஸ்னோ, சரியான டைமில் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். பட் ஆனால் திங்ஸ் எல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. ஏன்னா படி ஸ்டெப்ஸ் எல்லாம் உட்டு ஸ்டெப்ஸில் தான் ஏறி வரணும். அது எல்லாமே பயங்கர ஸ்னோவாக இருந்தது. அதெல்லாம் நல்ல வேலை நல்ல பூட்ஸ் போட்டு வந்திருந்தேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி காட்டேஜுக்கு வரும்போது நல்ல பூட்ஸ் போட்டு வாங்க. ஏன்னா அப்போ தான் இன்கேஸ் ஸ்னோ அடிச்சதுன்னா க்ளீன் பண்ணுறது வைக்கிறதுக்குலாம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அந்த வீடியோ முடியும் போது இந்த காட்டேஜ் நீங்கள் புக் பண்ணணும்னா எப்படி புக் பண்ணலாம், யாருக்கு காண்டாக்ட் பண்ணணும், நம்ம சேனலுக்கு ஒரு டிஸ்கவுண்ட்டும் இருக்குது நீங்கள் இங்கே வந்து தங்குறது அப்படின்றது. இது என்னோட ஃப்ரெண்டோட காட்டேஜ் தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் அதெல்லாம் புக் பண்ணிக்கலாம். மற்றபடி அப்படியே நம்ம இந்த காட்டேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ணுவோம். நாளைக்கு வந்து இங்கே பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு பிளானில் இருந்தோம். முன்னாடி சொன்னேன்னு தெரியல இந்த வீடியோவில். எல்லாம் ஆஷ் சிரிக்கிறாங்க. என்ன ஆஷ், பொங்கல் வச்சிடலாம்ல நாளைக்கு? இவ்வளோ ஸ்னோ அடிக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரி கொஞ்சம் ஐஸ் இருக்கும், நம்ம எப்படியுமே அதை கிளியர் பண்ணிட்டு நாளைக்கு பொங்கல் வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பிளான்ல இருந்தோம். பட் ஆனால் இன்னைக்கு அடிச்ச ஸ்னோவை பார்க்கும்போது எங்க தீயை பற்றி எங்க ஸ்னோவில் வந்து நாங்கள் பொங்கல் வைக்கிறது. ஸோ அதனால தெரியல. பட் மகேஷ் எல்லாம் வராங்க, ஹெவி வெயிட் சாம்பியன்ஸ்லாம் கொஞ்சம் பேர் வராங்க. அவங்கள வச்சு ஏதாவது ஸ்னோ அள்ளி ஏதாவது பண்ண முடியுமான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சமத்து குழந்தையாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். என்ன ஜியா ரவுடி என்ன சொல்றான்? What is he saying? என்ன பண்றான்? நக்கிங்கா? நத்திங்கும் கரெக்ட் தான், நக்கிங்கும் கரெக்ட் தான். ரவுடி அதான் பண்ணுவான். பாத்தீங்களா மக்களே, ஒரு நாய் வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டம். நைட்ல இந்த ஏரியா உட்கார்றதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். செம்மையா இருக்கு பாருங்களேன். நைஸ். ஃபுல்லா கண்ணாடி. இது என்னது தெரியுதா? ஐஸ் ஸ்வாட். ஐஸ் கட்டியை உடச்சி வச்சிருக்கோம். யாரோ தோசை ஊத்த இன்னைக்கு எல்லாரும் சாப்பிட்றாங்க. இதையும் எல்லாரும் நம்ப போறாங்க. சரி இப்ப இந்த தோசை யார் ஊத்துனது? சாப்பிட்ட தோசை யார் ஊத்துனது? நீங்க சாப்பிட்ட தோசை யார் ஊத்துனாங்க? பெரிய சுட்டிங்களா? அந்த ஐரிஷ் தோசையை சாப்பிட்டதே நான் தான். கேரோக்கு ஹெல்ப்பரா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே 2. காலையில் ஏர்லியாகவே எந்திரிச்சாச்சு. ஏர்லியானா என்ன, நான் ஒரு காலையில் மத்தியானம் 12 மணிக்கு எந்திரிச்சேன். இவங்கெல்லாம் ஏர்லியாக எந்திரிச்சிட்டாங்க. 8 மணிக்கு எந்திரிச்சு நீ? வாவ், பிளடி ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஆண்டர்ப்ரனர்ஸ்லாம் நாங்கள் காலையில் எந்திரிக்க தேவையில்லை, மத்தியானம் கூட எந்திரிக்கலாம். என்ன ஜியா, கரெக்ட் தானே? அவளே சொல்கிறா கரெக்டுன்னு. எங்கே எப்படி கரெக்டு அப்படி இப்படின்னு. இன்னைக்கு பொங்கல் வந்து ஒருத்தர் ஸ்னோவில் வைக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்க எங்கே போனாங்கன்னு தான் எனக்கு தெரியல. கரும்பெல்லாம் கொண்டு வந்தாங்க, ஃபோட்டோ மட்டும் எடுத்தாங்க. பட் மற்றபடி இங்கே இந்த கரும்பு வச்சு அவங்க ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டாங்க. பொங்கல் எங்க? பொங்கலா? வெண்பொங்கல் வச்சிருக்கேன் நானும். சரி ஓகே. அந்த வெண்பொங்கல் கொஞ்சம் தீஞ்சிருச்சு. அதனால காட்டேஜ் எப்பவுமே அந்த பர்ன் ஃபிளேவர் இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ அதனால இந்த வெண்பொங்கலை தீச்சு அந்த ஃபிளேவரோட தரேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஓ, இது இப்படியும் பாசிட்டிவா நம்ம பேசலாம். நம்ம பேசுறது அந்த மாதிரி தான் இருக்கு. எனிவேஸ், மத்தியானம் இல்லை, இப்போ சாயந்தரம் 5 மணி ஆயிடுச்சு. இப்போதான் நாங்கள் வந்து ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கோம். அவங்க எல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. நானும் இன்னும் கொஞ்சம் பேர் தான், மகேஷ்லாம் தான் இன்னும் ஃபோட்டோ எடுக்கல. ஸோ அதனால் ஃபோட்டோ எடுக்க போகிறோம் ஸ்னோவில். நான் வந்து இந்த காட்டேஜ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நேற்று நைட்டு நாங்கள் ஆக்சுவலாக என்ன பண்ணோம் அப்படின்னா, கட்டான் விளாண்டோம். அதுக்கப்புறம் விடிய பேசிகிட்டே இருந்தோம். கீழே ஜக்கூசி இருந்துச்சு. நானும் மகேஷும் காலையில் ஒரு 3 o'clock ஒரு 5 o'clock வரைக்கும் ஜக்கூசியில் இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காலைல 5:30 மணிக்கு தான் தூங்கி, நான் மத்தியானம் இருந்துச்சு, அவன் 8 மணிக்கு எழுந்திரிச்சிட்டான். காலையிலேயே எங்கள் தலை வடை போட்டிருந்தாங்க. அதான். ஸோ இப்போ போய்ட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே எதை கண்டினியூ பண்ணுவோம். இந்த காட்டேஜ் புக் பண்ணணுன்னா நான் என்னென்ன லிங்க் அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன். புக் பண்ணிக்கலாம். வின்டர்லேயும் பாருங்களேன், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் இவ்வளோ ஸ்னோவை எதிர்பார்த்து வரல. பட் ஆனால் ரொம்ப செம்ம ஃபன் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அப்படியே இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை நான் குட்டியாக வீடியோ காட்டுறேன். எல்லாம் யாரும் கிளம்புற மாதிரி தெரியலை. ஸோ அதனால் நான் குயிக்காக உங்களுக்கு அந்த சன் ரூமும் நம்ம இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ அது போய் பார்ப்போம் வாங்களேன். ஆக்சுவலாக நல்லா கோல்டாக இருக்குது இந்த ரூம். ஹாய் நேரா, எப்படி இருக்குது இந்த இடம்? இஸ் இட் ப்ரிட்டி? இஸ் இட் பியூட்டிஃபுல்? ஃப்ளோர் வந்து கோல்டாக தான் இருக்குது. வெறுங்காலம் தான் நின்றுட்டுருக்கோம். பட் உள்ள ஹீட்டர் வச்சுருக்காங்க. ஈவினிங்லேயோ
இல்லை என்ன சொல்கிறது, எந்த டைமாக இருந்தாலும் இந்த பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு கண்ணாடியோட ரூமில் உங்களோட பேரோட இருந்தீங்கன்னா எவ்வளோ ரொமான்டிக்காக இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்களேன். செம்மையாக இருக்கும்ல. இத போட்டா அது நடக்கும். கொஞ்சம் வார்மான க்ளோத்ஸ் போட்டுட்டு வந்து இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம என்னடான்னா என்ன சொல்கிறது, வேஷ்டி சட்டையோடு இங்கே வந்து நிற்கிறோமா, குளு 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 குளுன்னு குளிருது. கீழே தான் ஆக்சுவலாக இன்னும் எக்ஸ்ட்ரா குளிருது. ஆமாம், காலில் வந்து இன்னும் ஃப்ளோர் ஹீட்டடாக இல்லாதனால கொஞ்சம் குளிருது. பட் எங்களை மாதிரி இப்படி இல்லாமல் நல்லா க்ளோத் தான் வந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், இப்படி பார்க்கும்போது எப்படி இருக்குல்ல, ஃபுல்லாக வெள்ளையா ஸ்னோ, வேற லெவல். சொல்லுங்க ஜியா, ஹவ் இஸ் திஸ் ட்ரிப்? நல்லா இருந்துச்சா? யூ லைக் இட்? யா. யூ லைக் த காட்டேஜ்? யா. இந்த குடிலில் நம்மளோட டைம் முடிஞ்சிருச்சு. எனக்கு குளிருது. போயிட்டு ஹீட் ஆக்கிட்டு திரும்பி கண்டினியூ பண்ணுவோம். நல்லா ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கா, ஸோ நல்லா ஸ்னோக்குள்ளே இறங்கி ஃபோட்டோ எடுக்கிறது தான் அடுத்த பிளான். கீழே போயிட்டு பண்ண போகிறோம். கீழே போமா? குடிங்களாச்சு போடலைன்னா 2 கண்ணு அவிஞ்சு போகும் போல் இருக்கா. சாரி, சும்மா போட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. கீழே போய் போடுறதுக்காக. நல்லா இருக்கா? சரியான ஸ்னோவா இருக்கேன். ஆமாம், அது ஆக்சுவலாக அங்கே வந்து ஒரு ரிவர் கம் லேக் இருக்குது, போட்டிங் டாக்லாம் இருக்குது. ஆனால் ஃபுல்லாக ஃப்ரீஸாக இருக்கிறனால நமக்கு பெருசாக தெரியல. இது ஃபுல்லாக ஒரு ஆறு. சின்ன வயசுல ஒரு ஏரியில குளிப்போம்ல, அங்க போலாம்டா. அது மாதிரி தான் நடந்து போயினுக்கிறோம். நம்ம போட் எடுத்துகிட்டு போய் குளிக்கணும்னா இங்கே பக்கத்தில் இன்னொரு இடம் இருக்கான், அங்கே போய் குளிக்கலாம். பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலி. ஓகே வாங்க, கமான் கைஸ், நம்ம ஒரு ஃபேமிலி குரூப் பிக்சர் எடுத்துருவோம். குளிரில் நடுங்கிற கொஞ்ச நேரம் உள்ளே இருந்தீங்கன்னா நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகே, குட் பாய். அவனுக்கு இருக்க முடியல, துடிக்கிறான். இருடா வரேன்டா, இருடா கொஞ்ச நேரம் இரு வரேன். குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஃபயர் பிளேஸில். குளிர் தாங்க முடியாமல் ஓடி வரும். என்ன குளிரா? ஃப்ரீஸ் ஆயிடுச்சா கால்லாம்? கை எல்லாமே வாங்க மக்களே, நம்ம வந்து நம்ம நண்பர்கள் வெளியில் சில பல சாமான்கள் வாங்கலாம் அப்படின்றதுக்காக கிளம்பி காரில் உட்காந்துருக்காங்க. நம்ம அப்படியே போய் காரில் ஏறுவோம். உப்பா என்ன வழுக்கு பயங்கரம். நான் உங்களுக்கு அந்த சைடை காட்டுறேன். என் மூஞ்சி கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும், பட் நம்ம தங்கியிருக்கிற இடம் எப்படி இருக்குது பாருங்க. இந்த படத்துலலாம் வரும்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. திறந்தா நல்லாயிருக்கும். நன்றி நண்பா. தான் வந்துட்டுருக்கான், ஜாக்கெட்டோட வரோம். யோசிப்பீங்க இந்த மாதிரி காட்டேஜுக்கு வரும்போது தனியாலாம் போனால் நல்லா இருக்குமே, ஏன் வந்து இப்படி ஃப்ரெண்ட்ஸோட போகிறது ஃபன் தான். பட் நான் இவங்களை வந்து ஃபன்னுக்காக கூட்டிகிட்டு வரல. இவன் வந்து நல்லா க்ளீன் பண்ணுவான், குக் பண்ணுவான். அதே மாதிரி ஆஷ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் நல்லா செய்வாங்க. ஸோ நமக்கு வந்து சோறுக்கும் பஞ்சம் இருக்கக்கூடாது. யாராவது வீடையும் நல்லா சுத்தம் பண்ணி கூட வச்சுக்கணுன்னா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து தான் ஆகணும். அப்போ தான் நம்ம வந்து சொகுசாக இருக்க முடியும். சம்பளமே இல்லாம வேலை செய்யறவங்க. எது சம்பளமே இல்லாமலையா? அப்படின்னா நம்மகிட்ட சம்பளம் வாங்குற பசங்கெல்லாம் பத்தி விட்டு எல்லாமே அப்ரண்டிஸா வச்சுக்கிறோம்டா. ஆனால் நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்டு நம்மளே க்ளீன் பண்ணி இதுக்கு நம்ம வீட்லேயே இருந்துடலாமே, எது காட்டேஜுக்கு வரணும்? இப்போ பாருங்க, நான் அப்படி உல்லாச பறவையாக சுற்றிக்கிட்டு இருக்கேன் பாருங்களேன். காலையில் இன்றைக்கி எந்திரிச்சோன்னே மெதுவடை தக்காளி சட்னி. நேற்றெல்லாம் தோசை ஊற்றிக்கிட்டே இருக்காங்க. சரியான சாப்பாடு. மத்தியானம் பாருங்க, பொங்கலுக்கு இவங்க வீட்டில் சாப்பாடு. இந்த பாலாஜி வீட்டில் குக் பண்ணி அவங்க சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் ப்ளஸ் வெண்டைக்காய் கொச்சு எல்லாம் வந்தது. இந்தியாவில் இருக்க மாதிரியே தான் இருக்குது, ஆனால் ஸ்னோவோட இருக்க மாதிரி இருக்குது. இதில் என்னென்னா ஜகனும் வர்றதா இருந்துச்சு, பட் அவருக்கு கொஞ்சம் வேலை ஆயிடுச்சு இன்னைக்கு. ஸோ அதனால் டவுன் டவுனில் இருந்து அவசரத்தில் வேற கோ ட்ரெயின் ஏறி மாதிரி எதுவெல்லாம் போயிட்டாரு போல இருக்கு. நீ வண்டி மாதிரி ஏறிட்டு என்னைய வாடா லத்திய திங்கறான்னு கேக்குற? எல்லாமே தெரியாம இருந்தது சொன்னா கேளு. பட் இஸ் ஆன் த வே. ஆனால் பட் வந்து சேர்றதுக்கு 10 மணி ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் ஆக்சுவலாக காட்டேஜ் ஓனர்ஸ் கிட்ட பேசும்போது நான் கேட்டேன், ஊபர் இட்ஸ் வருமா அப்படின்னு கேட்டேன். அவங்க காரி துப்பிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஏன்டா காட்டேஜுக்கு வந்துட்டு சமைச்சு ஜாலியாக சாப்பிடாம ஊபர் இட்ஸ் வருமான்னு கேட்குற பைத்தியக்காரா அப்படின்னு நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
ஆமாம் ஊபர் இட்ஸ் எங்க யா பட் ஆனால் ஐ திங்க் வின்டருக்கு இது செம்மையான காட்டேஜ் இல்லை, நல்ல டைம்லேயே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ இன்கேஸ் வந்து இப்போ வின்டரில் தான் வரவங்கும் போது ஸ்னோவே இல்லை, ஐஸே இல்லை, ஒரு மாதிரி ஒரு ட்ரையான ஒரு டைம்னு வச்சுக்கோமே, இந்த ஒரு பியூட்டி இருக்காது. சம்மராக இருக்கும்போது பச்சை பசேல்னு வரணும், நல்ல வெயில் அடிக்கும் போது வரணும், வின்டராக இருக்கும்போது ஃபுல் ஸ்னோவில் வரணும். அதனால் பர்ஃபெக்ட் டைமிங்காக இருந்துச்சு எங்களுக்கு. கடைசியாக எப்படா நம்ம வின்டரில் போனோம்? 1 இயர் டே. நம்ம கிட்ஸ் எல்லாம் நமக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி பாலாஜி நம்ம எல்லாம் வந்து போனோம்ல, அது அப்போ தான் வந்து நம்ம கடைசியாக வின்டரில் போனோம். மற்றெல்லாம் சம்மருக்கு தான் போயிருக்கோம். மிஸ் எங்க கேங்லயே மிகப்பெரிய ஃபோமோ பர்சன் அப்படின்னா வந்து ஜெகன் தான். எங்க ஒரு ஆக்டிவிட்டி நடந்தாலும் அங்க அவர் இருக்கணும், இருந்தே ஆகணும். முடியாது. இப்ப நானும் எவனா என்னால வர முடியல மச்சுன்னா நம்ம வேற வேலையை பார்த்து போயிடலாம். அவருக்கு வந்து தாட் ப்ராசஸ் ஃபுல்லா அந்த நண்பர்களோடயே இருக்கும். ஐயோ அவனுக்கு அங்க ஃபன் பண்ணிருக்காங்க, ஜாலியா இருக்காங்களே அப்படின்ட்டு. ஹாய் ரவுடி பார்க்குறேன் என்ன பண்ணுறேன்னு. பட் நைட்டுக்கு நான் உங்களுக்கு அந்த சன்ரூமை காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை போய் பார்ப்போம் வாங்களேன். செமையா இருக்குல்ல. கரும்பு காம்படிஷன் நடந்துகிட்டு இருக்கு. இங்க என்ன நடக்குது? என்ன தம்பி பண்றீங்க? புள்ளியாட்டம்னே. போட்டி என்ன? யாரு சீக்கிரம் சாப்பிடுறாங்கன்னு போட்டியா? கரும்பையா? ஆமா. வாவ். தோல்னு நினைச்சேன் நேரம். அவன் விட்டு கொடுக்குறாங்க பாரு. அவன் வந்து போட்டியிலே இன்வால்வ் இல்லை. அவன் ஜெயிக்க முடியாதுன்ற மனநிலைக்கு மகேஷ் அவர்கள் வந்து விட்டார். என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு இருக்கேன். அவசரமா எனக்கு தோக்குறவங்க சொல்றது இதுதான் பச்சு. என்ஜாய் பண்ணி தான் சாப்பிடுறேன். ஆனா ஃபாஸ்டா சாப்பிடுறேன். கரும்பு சாப்பிடுறதுல என்ன வின் பண்ணி யாருமே கிடையாது. குவாலிட்டி செக் பார்க்கணும் நீங்க. நான் அடிச்சு துப்பி. இதுக்காக நான் வீடியோல குப்பை இல்லாம காட்ட முடியும். அப்புறம் இல்ல. எது அப்பளம் வருதா? புரியல மச்சி. ரத்தம் வருதா? ஆமா ரத்தம் வருது. சரி விடுங்க. இதுக்காக எதுக்கு வாயை புண்ணா கேக்குறீங்க? எதுக்கு ஆகாதா? அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கட்டும். பை தி வே பொங்கல் உங்களோடதா? இல்ல இவங்களது. பொங்கல் உங்களுக்கு தானா? ஓகே. பார்த்த பிறகு இல்லைன்னு சொல்லிடுவீங்க. இது என்ன பொங்கல்? இது ஆக்சுவலா வெண்பொங்கல். கஞ்சி மாதிரி இருக்கானா? இல்ல இது வெண்பொங்கல். பட் ஆனா நான் கிட்ட பொங்கல் கெட்டியா இல்லாம நாங்க வந்து இருக்கிறதுல என்னவோ பண்ணி ஏதோ ஒண்ணு வந்து நாங்க சாதிச்சிருக்கோம். ஆக்சுவலா இப்ப ஆஷ் பண்ணது வந்து ஸ்மோக்கி பொங்கல். ஆக்சுவலா என்னன்னா நான் டீச்சிட்டேன். அதை மேனேஜ் பண்றதுக்காக இவங்க கிட்ட போய் கையேந்தி அம்மா ஏதாவது ஒண்ணு பண்ணி கொடுனா இவன் வந்து பெப்பர் எல்லாம் போட்டு கலரி அப்படி ஒரு வேற மாதிரி எடுத்துட்டு வந்து நிக்க வச்சிருக்கா. இப்போ சாப்பிடுற மாதிரி லாஸ்ட்ல வந்து தாளிக்கணும். என்ன தாளிக்கணும்? கீயா போட்டு கேஷ்யூ போட்டு அப்படியே அந்த சாண்ட்விச் பண்ணுவோம். So this is called as cottage smoky பொங்கல். காட்டேஜ் ஸ்மோக்கி பொங்கல். இனிமே யாரு எதை தீச்சாலும் அது வந்து பேரு வந்து ஸ்மோக்கி அப்படின்னு ஆட் பண்ணிட்டீங்கன்னா தீஞ்சதா தெரியாது. ஸ்மோக்கி சிக்கன் கூட செய்யலாம் நம்ம. அப்படி இருந்துச்சுன்னா நான் நல்லா குக் பண்ணுவேன். இது ஸ்மோக்கியா? ஐயோ என் காம்படிஷன் மாத்திட்டேன். ஐயோ அவர் லீட் பண்றான் போலயே. இதான் சான்ஸ்னு பாதி கரும்பை உடைச்சு துப்பிட்டான். டேய் எப்படி அவ்வளவு குறைஞ்சது அதுக்குள்ள? என்னடா பண்ண நீ? உள்ள கிடக்குறேன். போச்சு ஆஷ், அவன் ஜெயிக்க போறான். நான் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன். அது கணக்கில்ல. வெற்றியின் மிதப்புல நீங்க இருந்தனால மகேஷ் வந்து உங்களை ஓவர்டேக் பண்ணிட்ட. அந்த ரேஸ்லலாம் வரும்போது கடைசியில கையை விட்டு ஓட்டுவாங்க, பார்த்தா பின்னாடி எல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுவாங்கல்ல, அந்த மாதிரி. இப்போல்லாம் வந்து நாங்கள் ஒன்று சேர்ந்தோம்னா மோனோபாலிலாம் கிடையாது, கட்டான் தான் விளாண்டுட்டு இருக்கோம். எங்கள் வீட்டுக்கு வர்றவங்களே நிறைய பேரை ஸ்பாயில் பண்ணி கட்டான் வாங்க வச்சுருக்கோம். எனக்கு ரீசெண்டாக வாங்க வச்சது யாருன்னா விஜய் டிவியோட டிஜே பிளாக் தான். ஆனால் நாங்கள் வந்து ரொம்ப தீவிரமான கட்டான் வெறியர்கள். இந்த அம்மா இருக்காங்கல்ல, இவங்க தான் எங்களை கேம்ஸ் ஆட சொல்லி ஸ்பாயில் பண்ணுறதே இந்த அம்மா தான். சரி ஓகே, இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பந்தயத்தை சொல்லுங்கள். பாவம் அவங்க 2 பேரும் நியூ. பாலாஜியும் வைஷ்ணவியும் வந்து நியூ டு கட்டான். நான் ப்ரோ பிளேயர். நான் பல டோர்னமெண்ட்டுகள் ஜெயிச்சிருக்கேன். நேற்று நீங்கள் தான் ஜெயிச்சிங்க. பட் நான் பல டோர்னமெண்ட்டுகள் நான் ஜெயிச்சிருக்கேன். நான் சாகரத்துக்குள்ள ஒரு தடவையாவது நீ ஜெயிக்கிறத நான் பார்க்கணும், அவ்வளவுதான். அது இந்த ஜென்மத்திலேயே நடக்காது. பந்தயம் என்ன?
நான் வந்து என் புருஷனை எழுதி கொடுத்துருவேன். சிம்ரன்ஸ் என்னடா என்னம்மா இது? இப்போ வேணுக்குன்னே நீங்கள் தோப்பீங்களே. என்னோட தங்கம் சுரக்கிற கேவை நான் வந்து ஃப்ரீயா தரேன்றேன். யார் அவரு? உங்கள் புருஷன் தங்கம் சுரக்கும். அவருக்கே நான் தான் ஃபுட் ரிவ்யூ பண்ணும்போது கூட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓசில் ஒரு டீ வாங்கி கொடுக்க முடியாது. தங்கம் சுரக்கிற கேவா உங்கள் புருஷன். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. சரி, எல்லாம் டேர் மாதிரி வச்சுக்கலாம். பாலாஜி வைஷு வந்து இதில் கிடையாது. அவங்க தோத்தாங்கன்னா அவங்க வந்து இதில் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறாங்க. ஃபேராக இருக்கணும். நம்ம 4 பேரில் வந்து யார் தோக்குறாங்களோ, ஓகே, அவங்க வந்து யார் கடைசியில் வராங்களோ அவங்க வந்து ஸ்னோவில் விழணும் ஃபுல்லாக. இது டிஃபரெண்ட் ஆடுவோம். ஜெயிக்கிறவங்க போய் ஸ்னோல முங்கணும். கண்டிப்பா இந்த புள்ள ஜெயிக்கும். அதுக்காக ஒரு டாஸ்க் வைக்கணும்ன்ற நான் இவரை மாட்டி விடணும். ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. இல்ல அது என்னன்னா இவங்க எப்படியும் தோக்க போறாங்க, ஓகேவா? அதனால இவங்க ஸ்னோல முங்கிறதுக்கு இது இல்லை. அதனால ஜெயிக்கிறவனை தள்ளி விடணும்னு தள்ளி விடுது இந்த அம்மா. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. ஒருத்தர் ஜெயிப்பாங்க, ரைட்? பாக்கி இருக்கிற 5 பேரும் ஸ்னோல விழணும். இப்பயே நாங்க போயிட்டு எல்லாம் ஸ்னோல படுத்துக்கிறோம். எங்க 2 பேருக்கு ஃபர்ஸ்ட் டைம், அதனால கன்செஷன்லாம் கிடையாது, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆஜி கண்ண மூடுங்க. இங்க வந்து ஜென்னி வந்து பாடியா போறோம். நீங்க 2 பேரும் நானும் இல்ல. என் பக்கத்துல நீங்களாவது போட்டுறது போடுங்க, ஒரு 12 போடுங்க பாப்போம். 2 6 போடுங்க. என்ன கீழே வைக்கிற? 12. இந்த பாலாஜி போடு. இல்ல அவனும் 12 போடு. எனக்கும் அது ஹெல்ப்ஃபுல் தான் ஆச்சு. ஏன்னா நீங்க 2 வச்சிருவீங்க, நானும் அதுக்கப்புறம் அப்ப நமக்கு ஓகே தான். 12 சாம கேரோ எத்துடா நீ. இஸ் இட் கேரோட ஃபர்ஸ்ட் மூவ் எங்க இருக்குன்னு பார்ப்போம். இது பர்ஃபெக்டான ஸ்பாட். பிரிக் இருக்கிற மாதிரி வச்சிரு. இப்போ இதெல்லாம் பிரிக், ரைட்? ஏன்னா அப்போ உனக்கு இந்த நாளும் வந்துச்சு அப்படின்னா உனக்கு வீடு கட்டலாம். ப்ளஸ் உனக்கு வுட்டும் வேணும், பிரிக்கும் வேணும் ரோடு கட்டுறதுக்கு. உன்னால இங்கேயே வீடு கட்ட முடியாது, இன்னொரு ரோடு கட்டி தான் நீ வீடு கட்ட முடியும். டேய் கிளம்புமா. என்ன மாஸ்டர் வீடு கட்டலையா? வீடு இருக்கிற வீடு போதும், வா போவோம். இதுல வந்து 2 ரோடு கட்டறாங்க. பணம் இருந்தா மட்டும் ரோடு ஓட்ட முடியுமா, லைட் எரியுமா, வீடு கட்டிட முடியுமா? திரும்ப எங்கிட்ட தான் வந்து நிக்கணும். ஆஷ் ஆல்மோஸ்ட் ஜெயிக்க போறாங்க. இதுல மேட்டர் என்னன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் அண்ட் செகண்ட் பிளேஸ் வந்து எதுவும் பண்ண தேவையில்லை. பட் பாக்கி 12 இவங்களை வச்சு என்ன பண்றது? இன்னுமே வந்து கேம் முடிக்க மாட்டேன்றாங்க. நான் ஆக்சுவலா ஆரம்பத்துல இருந்தே விட்டு கொடுக்குற மனப்பான்மையில தான் விளையாண்டுட்டு இருந்தேன். ஏன்னா மத்தவங்க தோக்குறது எனக்கு பிடிக்காது. எனக்கு இதான் லாஸ்ட் ரவுண்டு. 10 மச்சான், நானும் ஆல்மோஸ்ட் க்ளோஸ். ஆக்சுவலா நானும் தான் ரொம்ப க்ளோஸா தான் இருக்கறோம். ஏய் கேரோ, எனக்கு 8 பாயிண்ட். நான் கூட க்ளோஸா வந்துக்கிறேன் கேமுக்கு. 7 10 டன். Ash 1 guys. சாரி, இது இரு பாப்பா. இல்ல 2:1. இரு பாப்பா என்ன நடக்குதுன்னு பாப்போம். என்ன நம்பர் போட்டீங்க? சிட்டி 3. என்ன நம்பர் போட்டீங்க? 10. எதுவும் கார்டு வரணும்ல, அந்த தான் 10 தான். 5 கார்டு வருங்க, 5 வுட். நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கலாமே. கொடுங்க, 5 வுட் கொடுங்க. சரி, 5 வுட். இருங்க நான் முடிச்சிட்டேன். இதுவே இருங்க, தான் 2 ஹே வேற இருக்கு. நான் முடிச்சிட்டேன். நீங்க முடிச்சிட்டீங்க. ஆக்சுவலா ஜெயிச்சிட்டு ஆல்ரெடி. அவங்க டர்ன்ல அவங்க சொல்லணும். சொல்லாம அது எப்படி நீங்க அவங்க வரைக்கும் வந்தாச்சு. நீங்க தான் வின்னர். ஏன்னா இது போகஸ் தெரியும். எனக்கு இந்த ரோடு வந்து அவங்க ஏமாத்துறாங்க. ஜி அதை நான் பார்த்து நீங்க பாருங்க. நான் பார்த்தேன். ஓகே மக்களே, இப்போ வந்து 5 பேர் ஸ்னோல அப்படியே மூஞ்சி கிடையாது ஆஷ், நான் வின் தான். என்டர்டெயின்மெண்டா இருக்காது. மக்களே, நேற்று நைட்டு நடந்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க. கேட்கலாம் நீங்கள் யார் ஜெயித்தாங்க யார் தோத்தாங்க அப்படின்ட்டு. ஆப்வியஸ்லி நான் ஜெயிக்கலை, ஆஷ் தான் ஜெயித்தாங்க. பட் ஆனால் அதுக்காக நாங்கள் 5 பேரும் போய் ஸ்னோவில் விழுந்தோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நடக்கலை. நாங்கள் வந்து ஆஷை ஒரு மாதிரி பேய் கதையெல்லாம் சொல்லி போய் தூங்க வச்சிட்டோம். அதனால் ஆஷ் வந்து கொஞ்சம்
அட போங்கடா என்னடா ஊரில் இருக்கிற பேய்க்கு தான் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் படுத்துட்டாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் ஜக்கூசியில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் ஜெகன் மகேஷ்லாம் நைட்டு ஃபுல்லாக விடிய கதை அடிச்சுட்டு இன்னும் பாய்ஸ் டாக்ஸ் ஆஸ் யூஷுவல் ஒன்று சேர்ந்தால் என்ன கதை அடிப்போம் அந்த மாதிரி பாலிடிக்ஸ் சினிமா இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் தேவையே இல்லாத நிறைய டாபிக் எல்லாம் பேசிட்டு நாங்கள் படுத்துட்டோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு காட்டேஜ். இந்த காட்டேஜோட ஒரு பியூட்டி சம்மர்லையோ வின்டர்லையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கெட்டவே மாதிரி வந்துட்டு மார்னிங்கில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹை ஸ்பீட் இன்டர்நெட் இருக்குது, ஸோ நோ ப்ராப்ளம். அண்ட் ஈவினிங்கில் ஃபன் அடிக்கணும் அப்படின்னாலும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. வின்டருக்கும் இவங்க நிறைய கேம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் சம்மர்லேயும் பக்கத்துலேயும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அண்ட் முக்கியமாக பெட் ஃப்ரெண்ட்லி ரெசார்ட். ஸோ அதனால் நாங்கள் இந்த தடவை ரவுடியும் கூட்டிகிட்டு வந்து ரொம்ப நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் ஏர்பிஎன்பியில் புக் பண்ணலாம். பட் உங்களுக்கு நல்ல ப்ரைஸிங் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் வந்து இந்த காட்டேஜோட ஓனர்ஸோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். அவங்களுக்கு டேரெக்டாக கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ கேளுங்க. அண்ட் தமிழ் டூட் அப்படின்ற கோடும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த கோடையும் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் கிடைக்க போகுது. ஸோ அதனால் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் வந்து உண்மையிலே எப்படி இருக்குது பாருங்களேன், அப்படியே நேரில் வந்து வேறு லெவலாக இருக்குது. வின்டரில் வர்றதுக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சம்மருக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே போட் டாக் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் போட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். பட் ஆனால் ஃபுல்லாக ஃப்ரீஸாக இருக்கிறதுனால நமக்கு அப்படி ஒன்றும் தெரியல. பட் ஆனால் 2 days வந்ததும் தெரியல போனதும் தெரியல, அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். பெஸ்ட் பார்ட் வந்து இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் இருக்கிறனால எல்லோரும் வந்து இங்கேருந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணாங்க. நம்ம பேக் டு டொரண்டோ. இங்கேருந்து நேரான ஆஷவாக்கு தான் போகிறேன் ப்ராப்பர்ட்டி காட்டுறதுக்கு. ஆன் த வேல ஆஷவாவில் வந்து ஷோயிங்ஸ் முடிச்சுட்டு இன்றைக்கி நைட்டு வந்து நம்ம மத கஜ ராஜா படத்துக்கு போகிறோம். நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அவ்வளோ ரிவ்யூஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இன்றைக்கி எங்களோட பிளான். போயிட்டு நான் ரவுடியை விட்டுட்டு நான் படத்துக்கு போகிறேன். ஸோ இந்த ட்ரிப்பை பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ட்ரோன் ஃபுட்டேஜும் எடுக்கலாம்னு நினச்சேன். பட் ஸ்னோ பெஞ்சிட்டே இருக்கிறனால ட்ரோன் வந்து வெட்டாகி பாய்க்குன்னு ஆகிடும். ஸோ அதனால் என்ன ட்ரோன் ஃபுட்டேஜஸ் எடுக்க முடியல. பட் இந்த காட்டேஜ் எப்படி இருந்துச்சு அண்ட் இந்த வீடியோ பற்றின தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய்.